ஒரு சாமுராய் பயங்கரமாக கத்தி சண்டை போடுறவன். அப்படி வாழை வீசினானா அவ்வளோதான், யாருமே ஒரே வெட்டில் அடுத்தவனை காலி பண்ணிடுவான். அவ்வளவு கெட்டிக்காரன். ஒரு நாள் அவன் சர்வெண்ட் வந்து டீ கொடுக்குறான். கொடுக்கும்போது அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளாமல் விட்டுறான். ஒரு சொட்டு டீ மேலே விழுந்துருது. எனக்கு கோவம் வந்துடுது. நாளைக்கு என்னோட நீ வந்து டூவலுக்கு வா. அங்கெல்லாம் ஜப்பான்லலாம் எப்படின்னா சண்டைக்கு வேணா இல்லை என்னை விட்டுருங்கலாம் கேட்க முடியாது, போய் தான் ஆகணும். ஏன்னா அது அவங்க மரபு. அது இவன் யோசிக்கிறான், நாளைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம செத்து போகிறோம், எதுக்கும் நம்ம குருவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு குருக்கிட்ட போகிறான். இந்த குரு ஒரு புத்த துறவி. அவர்கிட்ட போய் சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ சண்டை போடும்போது இன்றைக்கி தான் எனக்கு கடைசி நாள், நாளைக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சண்டை போடு போ அப்படின்றார். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. ஊரே கூடியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த அப்பாவி சாக போகிறானோன்னு. அப்போ அந்த சாமுராய் வரான். வந்துட்டு கத்தி எடுத்துட்டு, இந்த நேரத்துலையாவது இவன் மன்னிப்பு கேட்பானான்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இவன் மன்னிப்பு கேட்கல. இவனும் கத்தி எடுத்துட்றான். இப்போ என்னென்னா, இவன் மோதும்போது பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வாழை சுற்றுறான். ஏன்னா இவனுக்கு ஒன்றும் சண்டையே தெரியாதே. அவனா கரெக்டாக வீசுனா கரெக்டாக அதை தடுப்பான். இவன் கண்டபடி வீசுகிறான். பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்திய துணிச்சல். நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, சாகிறதுக்கு ரெடியான்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவனுக்கு நாளைக்குன்னு ஒன்று இருக்குது. நாம் தோற்று போனால் அவமானம், நம்ம பேர் இவ்வளோ நாள் சம்பாதிச்சு போயிடும், எல்லாம் காரி துப்புவாங்களே, நாளைக்குன்னு ஒன்று இருக்குங்கிற நினைப்போடு இவன் வந்திருக்கான். இவன் நாளைக்கே இல்லை, இன்றைக்கோட என் வாழ்க்கை முடிஞ்சாலும் வா மோதி பார்க்கலான்னு வந்து நிற்கிறான். கத்தியை கண்ணா பின்னான்னு சுற்றுறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் ஒரு நிமிஷம் தடுமாறி போயிடுறான். எப்போவுமேங்க சண்டையிலன்னு இல்லை, எந்த விஷயத்துலேயும் பயம் வந்துச்சுன்னா ஆள் காலிங்க. ஏன்னா பயம் வந்தால் பதற்றம் வரும், பதற்றம் வந்துச்சா கை நடுங்கும், கை நடுங்கன்னா குறி தவறும், குறி தவறுனா தோற்று போயிடும். இதுதான், இது எல்லாத்துலேயுமே உண்டு. தேர்வாக இருந்தாலும் சரி, தேர்தலாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, வாராக இருந்தாலும் சரி தான். இப்போ என்ன பண்ணுறான், கண்ணா பின்னாடி மோதறான். இவனுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக அந்த வாழை இது பண்ணுறான். 2-3 இடங்களில் சதையை சரி பார்த்துருது. அவன் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடுறான். இவன் அடுத்தது எப்படி வீச போகிறான்னு பதட்டமாகி போயிடான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறான், அந்த காலில் இப்படி வெட்டுப்பட்டவன அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ அவனை தலையை வெட்ட வேண்டியது தான். கரெக்டாக போய் அவன் வாழையும் பிடிச்சிட்டு அவனை வெட்டுவானோன்னு நினைக்கும் போது சொல்கிறா, தபாரு, நான் உன்னை கொல்ல விரும்பலை, இத்தனை நாள் நீ எஜமானனாக இருந்தேன், உன்னை கொல்ல விரும்பலை, நீயா கூப்பிட்ட, அதனால் சண்டைக்கு வந்தேன், என்னுடைய நோக்கம் உன்னை கொல்றதில்லை, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு எஜமானன் அல்ல, நான் சென்று வரேன், உயிர் பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இந்த கதை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது. மரணத்தோட உச்சத்தில் வந்து ஒரு மனுஷன் விழிப்புணர்வு அடைவான். வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகிற போது ஒருவன் விழிப்புணர்வை அடைவான். இந்த விழிப்புணர்வு மாறி நம்முடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற போது தான் நம்ம தேர்வின் போது உச்சக்கட்ட விழிப்புணர்வை அடைகிறோம். இந்த விழிப்புணர்வை எல்லா செயல்கள்லையும் நாம் ஓரளவுக்காவது, இந்த உச்சக்கட்ட இல்லாட்டியும் ஒரு 60%, ஒரு 70% நாம் ஏன் செய்ய முடியாது? நாம் செய்கிற பணிகளில் ஒரு 80% விழிப்புணர்வை நாம் ஏன் கொண்டு வர முடியாது? அப்படி கொண்டு வந்தால், இப்போ நான் பேசுகிறேன் என்றால் ஏன் விழிப்புணர்வை நான் பேசுவதில் முழுவதுமாக கொண்டு வர முடியாது? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் பேசுகிறத தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த விழிப்புணர்வை எல்லாவற்றிலும் கொண்டு வருவோமே ஆனால், உச்சபட்ச விழிப்புணர்வின் ஒரு துளியையாவது நம்முடைய அன்றாட செயல்களில் கொண்டு வருவோமே ஆனால், நாம் செய்கிற செயல்கள் செம்மையாக இருப்பது மட்டுமல்ல, அவை முடிகிற போது ஒரு சிற்பத்தை வடித்த திருப்தியும், ஓர் ஓவியன் ஓவியத்தை முடிவு செய்த மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படும்.